சாட்டர்டே சண்டே பச்சைக்கு ஓகே, மண்டேவும் பச்சைக்குங்கிறீங்களா? அப்புறம் வேலைக்கெல்லாம் போக வேண்டாமா? ஏன் இவ்வளோ கேப்பு? உங்களை வந்து தமிழ் சினிமாவில் ஏமாத்திட்டாங்களா இல்லை ஏமாந்துட்டாங்களா? துரோகம் சொல்லிட்டு ஒரு சாங்ஸ் வருது, அது வந்து இமான் சாருக்கும் வந்து துரோகம் நடந்திருக்குன்ட்டு அந்த சாங்ஸ் பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு என்ன தோணுச்சு? வேற லெவல் தட் பிரஸ் மீட். ஓகே, ஸோ அந்த சாங் வெளியே வர மாட்டீங்க. டைப் ஆஃப் சாங் ஐ அம் ஆல்சோ டூ இட். சாட்டர்டே சண்டே பச்சைக்கு ஓகே, மண்டேவும் பச்சைக்குங்கிறீங்களா? அப்புறம் வேலைக்கெல்லாம் போக வேண்டாமா? சாட்டர்டே சண்டே டச்சக்கு சண்டே, சாட்டர்டே சண்டே பச்சைக்கு, மண்டே மார்னிங் டச்சக்கு. ஆமா, ஓ அது லிட்டில் டச். ஆமா, அது என்னன்னு அது இன்னும் தெளிவா விவேகாவே அது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்ல எழுதுனது வந்து சாட்டர்டே சண்டே வச்சுக்க, மண்டே மார்னிங் பிச்சுக்கன்னு சென்சார் ஒத்துக்கல, அதை மாற்றணும் அப்படின்னு. அதுக்கு பிறகு சரி டச்சுக்கு டிச்சுக்குன்னு பொருள் இல்லாமல் ஒன்று போடலாம், அதுக்காக போட்டது. அதுக்கு எனக்கே பொருள் புரியுதா? ஓகே, எல்லாருக்கும் புரியும். அதாவது முதல்ல போட்டதாவது கொஞ்சம் இலைமறைக்காயா இருந்தது, இது இன்னும் ஓப்பனா இருக்கு. ஒரு பாட்டில் வந்து லைட் ஆஃப்னா எல்லா விளக்கமாறும் ஒன்று தான். நீங்கள் இதில் பச்சை இது பர்பஸாக வச்சதா அல்லது உண்மையாக சொல்லுங்கள். இப்போ இந்த படத்தில் இந்த நூதனா அந்த மெலடி சாங் கொடுத்து அதில் நான் எழுதியிருப்பேனா? நிச்சயம் இருக்கு. இது ஒரு கேளிக்கை பாடல் அப்படிங்கிறதுனால அந்த கேளிக்கை பாடலுக்குரிய நியாயத்தை செய்யணுங்கிறதுக்காக அதை எழுதுறது தான். திருப்தியாக செஞ்சுருக்கீங்க, வாழ்த்துக்கள். நன்றி சார். சார் பச்சை அதெல்லாம் கரெக்டு தான். அதுக்கான நடிகை எப்படி தேர்வு செஞ்சீங்க? டான்ஸ் ஆனது பிரமாதமாக ஆண்டாங்க. அது ஒரு புது சில்க் மாதிரி இருக்கு. இவ்வளவு விஷயத்துல அதுதான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு சார். மெயின் ஹைலைட் அதான் படத்துல. கேளுங்க சார், நல்லா கேளுங்க சார். அவங்க வந்து சார் நீங்க டைரக்டர் தான் சொல்லுங்க. ஏன்னா அந்த படத்து அந்த பாத்திரத்துக்கு அந்த பாட்டுக்கு செலக்ட் பண்ண ஆர்டிஸ்ட் இல்ல நிறைய பேர் அவங்கள எங்கிருந்து பிடிச்சிங்க? அவங்க பேரு ஸ்னேகதானா இல்லை புது சில்க் மாதிரி அறிமுகப்படுத்திருக்கீங்களா? இல்லை இதில் ஆக்சுவலாக நிறைய பேர் எனக்கு மாஸ்டர் நான் எல்லோரும் உட்காந்து டீமில் இருக்கும்போது நிறைய பேர் வந்துச்சு. நான் இவங்க தான் வேணும்னு சொன்னேன். மாஸ்டர்கிட்ட கேளுங்க. ஏன்னா டான்ஸ் பார்த்தேன் இன்ஸ்டாவில், தமிழில் இது வரைக்கும் வரல, தெலுங்கு அண்ட் ஹிந்தி ஃபேமஸ்ஸு. எனக்கு இவங்க இந்த கரெக்டாக இருப்பாங்க இந்த மாஸ் சாங்குன்னு. அவங்க எவ்வளவோ கொடுத்தாரு எனக்கு, மாஸ்டரும் சரி எல்லாரும். நான் இவங்க தான் வேணும்னு சொல்லிட்டேன். எவ்வளோ பேர் வந்து ஆஃபீஸ் வந்தாங்க. ஒன்று அப்படி வந்தது தான் அது இல்லையா மாஸ்டர்? முயன் சார், நீங்கள் பிக் பாஸில் அவங்களே சொன்னாங்க உங்கள் சீசன் வந்து அவ்வளோ பெரிய சீசன். நீங்கள் வந்து நடிகர் மாத்திரம் இல்லை, நீங்கள் வந்து பாடகர், நீங்கள் வந்து பாடலாசிரியர் எல்லாமே ஆயிடுச்சு. ஏன் இவ்வளோ கேப்பு? உங்களை வந்து தமிழ் சினிமாவில் ஏமாற்றிட்டாங்களா இல்லை ஏமாந்துட்டாங்களா இல்லை சரியான இது பண்ணலையா? இல்லை அப்படி கிடையாது சார். ஆக்சுவலி என்னென்னா இடம் பொருள் ஏவல் அப்படி இருக்கு இல்லையா? ஸோ காலம் தான் வந்து ஒவ்வொரு மனிதனோட காய் நவுத்தி போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி பாடல்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு தான் இருக்குது. இப்போ சோஷியல் மீடியா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்குது. இப்போ சோஷியல் மீடியான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 10 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு கான்டென்ட் போட்டால் 10 பேர் பார்ப்பாங்க. அப்போது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கான்டென்ட் பார்த்தா ஒரு ஆள் தான் பார்ப்பாங்க. என்ன ரீசன்னா த க்ரோத், அவ்வளோ அதிகமான இன்ஃப்ளூயன்சஸ், அவ்வளோ அதிகமான விஷயங்கள் வந்து ஃப்ளட்டட் ஆகுது. ஸோ இந்த ஒரு அடிப்படை தான். மற்றபடி பாடல்கள் பண்ணிகிட்டு இருக்கேன். படங்கள் 2-3 படங்கள் வருஷம் தொடர்ந்து வரப்போகுது. பிக் பாஸ்ல ஜெயிச்சவங்க எல்லாருமே தான் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க. ஆனா வந்து கூட இருக்கிறவங்க வந்து நிறைய படம் பண்ணிடுறாங்க. ஏன் நீங்க வந்து ஹீரோசம் தான் பண்ணணும், இல்ல மற்ற வேற கேரக்டர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருக்கீங்களா? அப்படி கிடையாது. நல்ல கேள்வி, தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங். நான் இன்னைக்கு கூட பேசியிருந்தேன், எங்களுடைய டீமில் பேசியிருந்தேன். ஆக்சுவலி ஹீரோ மட்டும் பண்ணணும்னு கிடையாது, எல்லா கதாபாத்திரமும். இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வச்சு ஸ்டோரி பண்ணுறதோட ஸ்டோரி தான் ஹீரோவாக இருக்குது நிறைய இடங்கள். அது மாதிரி நிறைய படங்கள் கூட நீங்கள் சொல்லலாம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டூரிஸ்ட் ஃபேமிலி, அது வந்து ஹீரோ ஓரியன்ட் ஃபிலிம் கிடையாது, அந்த ஸ்டோரி வந்து ஒரு ஹீரோ. அந்த மாதிரி நல்ல கதாபாத்திரம் உள்ள எந்த ரோல் கிடைச்சாலும், ஒரு வில்லன் கிடைச்சாலும் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்கு. நல்ல கதாபாத்திரம் ரோல் கிடைச்சாலும் பண்ணணும்னு ஆசை இருக்கு. கண்டிப்பாக அதை நோக்கி போவேன். இமான் சார் டாக்டர் சொன்னாங்க எல்லாமே துரோகம் சொல்லிட்டு ஒரு சாங்ஸ் வருது, அது வந்து இமான் சாருக்கும் வந்து துரோகம் நடந்திருக்குன்ட்டு அந்த சாங்ஸ் பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு என்ன தோணுச்சு மைண்டில்? யாருக்கு தான் சார் நடக்காம இருக்கு? யாரெல்லாம் அவங்கவுங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று இருக்கு தானே செய்யும். ஸோ அது வந்து அந்த மாதிரி ஒரு வரி பாவுஜை போடும்போது இன்னும் ரிலேட்டபிளாக இருந்தது. அது வந்து எனக்கு மட்டும் இல்லை, அது கேட்குறவங்க யாராக இருந்தாலுமே அவங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்திருக்கும் இல்லையா? ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஓகே, ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்கு. ஒன்றும் இல்லை, இப்போ அந்த வரியை பற்றி யாரும் ஒன்றும் நாங்கள் பேசிக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. பட் அதே விஷயம் வந்து இயக்குனருக்கு அவருக்கும் அது ரிலேட் ஆயிருக்கு, ப்ரொடியூசருக்கும் அது ரிலேட் ஆயிருக்குன்னும் போது அது ரொம்ப ஒரு காமன்
ஃபேக்டராக இருக்குன்னு பார்க்கும்போது ஓகே. அப்போது ஏன்னா ஒரு கலை அந்த படைப்பே சார் அது எத்தனை பேருக்கு அது ரிலேட் பண்ணுதுன்றதுதான விஷயம். அது ஒரு வரி, ஒரு பாடலுடைய வரி அது ரிலேட் பண்ணுதுன்னா சந்தோஷம் தானே. பச்சைக்கு டச்சக்கு பாட்டில் உங்களுக்கு வந்து பெரிய போர்ஷன் இல்லை, ஏதோ நீங்கள் கேட்டு வாங்கி ஆடின மாதிரி தெரிஞ்சுது. என்ன மாதிரி அதில் என்ன மாதிரி இல்லை, எங்கள் எல்லாரும் மாதிரியும் ஈர்ப்பு ஏற்பட்டு அந்த சாங்கில் நானும் இருக்கணும் அப்படின்னு வந்தீங்களா? என்ன அது? இல்லை சார், நான் அப்போ அந்த மாதிரி ஆர்டரில் ஆக்சுவலி இல்லை அதுதான் சார் சொன்ன மாதிரி அந்த படத்தில் அந்த சுச்சுவேஷனுக்கு அந்த சாங் தேவைப்பட்டிருக்கு. அது எதுனால அந்த போலீஸ் பின்னாடி வராங்க இல்லையா, அதை ரிவீல் பண்ணியிருப்பாங்க போலீஸ் வராங்கன்னு. ஸோ அந்த கேரக்டர் வந்து இங்கே ட்ராவல் பண்ணணும், அங்கே போகணும், அந்த நீட் இருந்தனால தான் அந்த சீனில் வச்சுருந்தேன். தேசிய அவார்டு வந்து தொடர்ந்து வந்து நல்ல படங்களுக்கு தான் வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் பயங்கர சர்ச்சையாயிருக்கு. இப்போ வந்து நீங்கள் இந்த மாமா வாரியா வா மச்சு வாரியான்னு இந்த பாட்டு போடுறீங்க. இந்த வருஷத்துக்கான தேசிய அவார்டு வந்து 2027 உங்களுக்கு கிடைக்குமா? அப்படி கிடைச்சா நீங்கள் ஏற்றுப்பீங்களா அந்த பாட்டுக்கு? ஏன்னா வந்து நிறைய சர்ச்சையாயிருக்கு சார். அதான் சொல்கிறேன், இந்த பாட்டுக்கு அந்த பாட்டுக்கெல்லாம் தாண்டி ஒரு தேசிய அளவில் நம்மளுடைய மாநிலத்துக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குதுன்னா அது நம்ம ஒட்டுமொத்த தமிழர்களுடைய வெற்றியாக தான் சார் அதை நம்ம பார்க்க முடியும். அவ்வளோதான். ஸோ அது வந்து அதான் சொல்கிறேன்னா, எப்போவுமே ஒரு வெற்றி அந்த படைப்புக்கு உண்டான வெற்றியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில நேரங்கள் அது வந்து கரெக்டு ஆமான்னு சொல்லுவாங்க, சில நேரம் இல்லைங்க அதுக்கெல்லாம் அவ்வளோ தகுதியெல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் எப்போவுமே அதை எப்படி பார்க்குறேன்னா, ஒருத்தருடைய ட்ராவல், அவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க, அவங்க என்னவா இருந்திருக்காங்க, இதே துறையில் எத்தனை ஆண்டு காலமாக அவங்க அதை வந்து ரொம்ப அந்த இடத்தை தக்க வைப்பதற்குண்டான உழைப்பை எவ்வளோ போட்டிருக்காங்க, அதெல்லாம் சேர்ந்து அதுக்குண்டான முத்தாய்ப்பாக வந்து ஒரு விஷயம் ஒன்று நடக்கும், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் வந்து நடக்கும். இமான் சார், நீங்கள் நேஷ்னல் அவார்டு பேசினால கேட்குறோம். நேஷ்னல் அவார்டு ஜூரி மேலேயே நிறைய குற்றச்சாட்டு வருது. அவங்க வந்து நம்மளுக்காக உரிமையாக போராடி வாங்கியிருக்கணும், மலையாளத்துலேயோ பெங்காலியோ பேசி வாங்குறாங்க, நம்மளுக்கு வாங்கலை. தகுதியான படம் நிறைய படம் இந்த வருஷமே வந்து அவ்வளோ உள்ள படங்களுக்கு வந்து கிடைக்கல, தகுதி இருக்கோ இல்லையோ சில சிபாரிசில் வாங்குறாங்க அப்படிங்காங்க. நீங்கள் நேஷ்னல் அவார்டுங்கனால உங்கள் அதை கருத்தை பற்றி? அது வந்து ஆக்சுவலாக ஒருத்தர் எடுக்கிற முடிவு கிடையாது சார். நம்ம இங்கிருந்து பார்க்கும்போது நம்ம மாநிலத்துக்கு இதை கிடைச்சிருக்கலாமே, இதை பண்ணியிருக்கலாமே, இங்கே இருக்கிறவர்கள் இதை சொல்லியிருக்கலாமே, இதுக்காக வந்து போராடி வாங்கியிருக்கலாமே, அதெல்லாம் நம்மளுடைய கேள்விகள் இருக்கும். பட் அந்த ஜூரியில் இருக்கும்போது வெறும் நம்ம அது வந்து தமிழுக்கு உண்டான குரலாக மட்டும் இருக்காது. அது ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவங்களுடைய படங்களும் திரைப்படங்களும் ப்ளஸ் என்ன திரைப்படங்கள் இங்கே நம்ம அனுப்பப்படுது. இப்போ வந்து ஒவ்வொரு அவார்டு விஷயத்துக்கும் வந்து அந்த திரைப்படம் முதல்ல அதுக்காக முறைப்படி அனுப்பப்பட்டிருக்கா, அவங்க அதை பார்க்குறாங்களா, அவங்களுக்கு வந்து அது வந்து காட்சி அளிக்கப்பட்டிருக்கா, அவங்க முறைப்படி அதை வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய படங்கள் தகுதியான படங்கள் இருக்கும், பட் அந்த கமிட்டிக்குள்ளேயே போயிருக்காது, அந்த கமிட்டிக்குள்ளே ஸ்க்ரீனிங்குள்ளேயே போயிருக்காது. அப்போ எப்படி வந்து அவார்டு நீங்கள் எதிர்பார்க்க முடியும்? இதெல்லாம் விஷயங்கள் இருக்குது. ஸோ ப்ளஸ் அங்கே ஸ்க்ரீன் பண்ண படங்கள் தாண்டி அங்கே ஒவ்வொரு மாநிலத்துக்கு உண்டான அந்த ஜூரி, அதை தாண்டி அந்த ஜூரிஸ் எல்லாருமே கலந்து பேசி ஒரு முடிவு எடுக்கிறதுன்னு இருக்கு இல்லையா. இதில் வந்து பல ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ அதனால் வெறும் நம்ம இங்கே தமிழை சார்ந்து இங்கே இருக்கிற ஜூரி மெம்பர்ஸை மட்டுமே ஏன்னு கேள்வி கேட்குறதோ குற்றம் சொல்கிறதோ அது வந்து சரியாக இருக்காதுன்னு என்னுடைய அபிப்பிராயம் சார். படம் முழுக்க நீங்கள் தான் ஹீரோயின், என்ன நல்ல பாட்டு 2-3 கூட இருக்குது, 2-3 சாங் ஆல்சோ தேர் ஃபார் யூ. பட் ஒன்லி ஒன் சாங் தட் மேடம் இஸ் ரீச் வேற லெவல், தட் பிரஸ் மீட். ஓகே, ஸோ அந்த சாங் வெளியே வர மாட்டீங்களா? யூ ஃபீல் நெக்ஸ்ட் ஃபிலிம் தட் டைப் ஆஃப் சாங் I am also do it. I am also do it. அவங்க நல்லா பாட்டு இருந்து and if I like how it sounds then கண்டிப்பா நான் பண்றேன்.